வணக்கம். ஜம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். அதிமுக பாஜக இடம்பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது பாமக. அன்புமணி சந்தித்து பேசிய பின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. ஆட்சியில் பங்கு, கூடுதல் தொகுதிகள் ஆகியன காங்கிரஸ் தொண்டர்களின் கோரிக்கை என பிரவீன் சக்கரவர்த்தி பேட்டி. தாவேக தலைவர் விஜய் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவாகி உள்ளதாகவும் கருத்து. திமுக அரசால் வயல்களுக்கு தண்ணீர் வழங்க முடியவில்லை என்று மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் பேச்சு. தமிழ்நாட்டில் சாராயம் ஆறாக பாய்வதாகவும் குற்றச்சாட்டு. கிரீன்லாந்தை கைப்பற்றுவது பற்றி ட்ரம்ப் விவாதித்து வருவதாக அமெரிக்க அதிபர் மாளிகை அறிவிப்பு. ராணுவ நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு வழிகள் பரிசீலிக்கப்படுவதாக தகவல். தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் ஜனவரி 9, 10, 11 ஆகிய நாட்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக தலைவர் அன்புமணி சந்தித்து பேசிய நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவிற்கு எத்தனை தொகுதிகள் என்பது முடிவு செய்யப்பட்டுவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, தமாக ஆகியன இடம்பெற்றிருந்தன. அப்போது பாமகவிற்கு 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அதில் 5இல் பாமக வெற்றி பெற்றது. இப்போது பாமகவில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே மோதல் இருந்து வருகிறது. ராமதாசுடன் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும், அன்புமணியுடன் 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ளனர். இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் உள்ள அவருடைய இல்லத்தில் பாமக தலைவர் அன்புமணி இன்று சந்தித்து பேசினார். இதனால் பாஜக, அதிமுக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம்பெறுவது உறுதியாகியுள்ளது. இந்த கூட்டணியில் பாமகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்று முடிவு செய்யப்பட்டுவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் எண்ணிக்கையை அவர் கூறவில்லை. பாமகவுக்கு 17 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி 1 வழங்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதிகள் ஆகியன காங்கிரஸ் தொண்டர்களின் கோரிக்கையாக உள்ளதாக கோவையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரவீன் சக்கரவர்த்தி, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டுகளாக பலவீனமாகவே சென்று கொண்டிருப்பதாகவும் அதை பலப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் கூறினார். கூட்டணி தொடர்பாக தலைமை தான் முடிவெடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜயை தான் சந்தித்து பேசியது உண்மைதான் என்றும் விஜய் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவாகி உள்ளதாகவும் பிரவீன் சக்கரவர்த்தி கூறினார். திமுக அரசால் தமிழ்நாட்டில் வயல்களுக்கு தண்ணீர் வழங்க முடியவில்லை என்றும், ஆனால் சாராயம் ஆறாக பாய்கிறது என்றும் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் பாரதிய ஜனதா விவசாயிகள் அணி சார்பில் நடைபெற்ற விழாவில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் கலந்து கொண்டு பேசினார். அப்போது திமுக அரசால் தமிழ்நாட்டில் வயல்களுக்கு தண்ணீர் வழங்க முடியவில்லை என்றும், ஆனால் சாராயம் ஆறாக பாய்கிறது என்றும் குறிப்பிட்டார். திமுக அரசுக்கு விவசாயம் பற்றியும், விவசாயிகள் பற்றியும், ஏழைகளை பற்றியும் ஒருபோதும் கவலை இல்லை என்றும் அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். ராணுவ நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் கிரீன்லாந்தை கைப்பற்றுவது பற்றி விவாதிக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. தென் அமெரிக்காவில் எண்ணெய் வளமிக்க நாடான வெனிசுலா மீது கண் வைத்த அமெரிக்கா அந்நாட்டு தலைநகரான கராகஸில் வான்வெளிய விமானம், ஹெலிகாப்டர் மூலம் படையினரை இறக்கி அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவர் மனைவியையும் சிறைப்பிடித்துள்ளது. வெனிசுலாவில் தன் சொற்படி கேட்டு நடக்கும் அரசை நிறுவ முயன்று வருகிறது. இந்நிலையில் அடுத்த குறியாக ஆர்டிக் வட்டத்தில் உள்ள கிரீன்லாந்தை கைப்பற்ற விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். டேனிஷ் அரசருக்கு சொந்தமான கிரீன்லாந்தை சொந்தம் கொண்டாட அமெரிக்காவுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று டென்மார்க் பிரதமர் பதிலடி கொடுத்துள்ளார். தங்கள் மீதான எந்த தாக்குதலும் நேட்டோ கூட்டமைப்புக்கு முடிவு கட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, போலந்து, ஸ்பெயின் ஆகிய 6 நாடுகளும் இது தொடர்பாக தங்கள் ஆதரவை டென்மார்க்குக்கு தெரிவித்துள்ளன. எனினும் நாடு பிடிக்கும் வேட்கையுள்ள ட்ரம்ப் அந்த ஆசையை விட்டுவிடவில்லை. கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கு ராணுவ நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு வழிகள் பற்றி ட்ரம்ப் விவாதித்து வருவதாக வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜனவரி 9, 10, 11 ஆகிய நாட்களில் தமிழ்நாட்டில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகிறது.
இதன் காரணமாக ஜனவரி 9ஆம் நாள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்காலிலும் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜனவரி 10ஆம் நாள் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவித்துள்ளது. மேலும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்காலிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜனவரி 11ஆம் நாள் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சிலம்பு போட்டியில் முதலிடத்தில் வந்தவர்கள் கவலைப்பட வேண்டாம் என்றும் 3% உங்களை அரசு பணியில் அமர வைக்கின்றேன் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் மாபெரும் சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி தலைமையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து அவர் நிகழ்ச்சியில் பேசிய போது, சிலம்பு போட்டியில் முதலிடத்தில் வந்தவர்கள் கவலைப்பட வேண்டாம் என்றும் 3% உங்களை அரசு பணியில் அமர வைக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு, மாநகராட்சி மேயர் பிரியா, நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்தியாவிலேயே 52% உயர்கல்வி படித்தவர்கள் நம் தமிழகத்தில் மட்டும்தான் உள்ளனர் என பெருமிதமாக அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் குடிநீர் மேம்பாட்டு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. இதில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அவர் பேரூராட்சியில் குப்பை அள்ளும் 5 சிறிய வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதையடுத்து விழாவில் பேசிய அவர், இந்தியாவிலேயே பசி பட்டினி இல்லாத மாநிலம் தமிழகம் என்று கூறினார். மேலும் இந்தியாவிலேயே 52% உயர்கல்வி படித்தவர்கள் நம் தமிழகத்தில் மட்டும்தான் உள்ளனர் என பெருமிதமாக தெரிவித்துள்ளார். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, ஒன்றிய தலைவர் இதயவர்மன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ரீல்ஸில் ஹீரோவை தேடாமல் ரியல் ஹீரோவை தேடுங்கள் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பள்ளி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். சென்னை ஆவடியில் உள்ள மகாலட்சுமி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மகா எக்ஸ்போ என்னும் கல்வி கண்காட்சி மகாலட்சுமி கல்வி குழும தலைவர் குஞ்சிதாபாதம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர் ஆகியோர் கலந்து கொண்டனர். நேரடி கற்றல் அனுபவங்கள், புதிய கண்டுபிடிப்புகள், மாணவிகளின் படைப்புகள் போன்றவை இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இந்நிகழ்ச்சியில் அரசு மற்றும் அரசு பெறும் பள்ளிகளை சேர்ந்த 7000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அன்பில் மகேஷ், இருமொழி கொள்கைகளை கொண்டு படிக்கும் போது மாணவர்கள் உலகில் எந்த மூலைக்கும் சென்று தங்கள் திட்டத்தை எடுத்துரைக்க முடிகிறது என்றும், அதனால் அவர்களுக்கு இந்தி மொழி தேவைப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ரீல்ஸில் ஹீரோவை தேடாமல் ரியல் ஹீரோவை தேடுங்கள் என்றும், ரீல்ஸ் பதிவேற்றம் செய்துவிட்டு உங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் யாரென்றே தெரியாது என கூறுவதில் பெருமை இல்லை என்றும் கூறினார். ஆட்சியில் அதிகார பகிர்வு இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 13.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தினை நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் திறந்து வைத்தார். இதன் பின்னர் மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார். அப்போது வெற்றி பெற்றால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், தன்னை பொறுத்தவரை அதிகார பகிர்வு தேவை என்றும், வரும் காலங்களில் அதிகார பகிர்வு இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்று தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் அமித்ஷா பாஜக முன்னாள் தலைவர்கள் அண்ணாமலை, முருகன் ஆகியோர் பெயரை சொல்லியிருக்கிறார். ஆனால் தமிழிசை பெயரை சொல்லாமல் அமித்ஷா அவமானப்படுத்தி இருக்கக்கூடாது என்று கூறினார். திருப்பரங்குன்றத்தில் மதவெறியை தூண்ட வேண்டும், பிரச்சனைகளை கிளப்ப வேண்டும் என்றால் மத்திய இணையமைச்சர் முருகன் வேலோடு வந்து விடுகிறார் என விமர்சனம் செய்துள்ளார். 3 தாய்மார்களுக்கு எங்களுடைய பொங்கல் பரிசையும் வழங்கி துவக்கி வைத்திருக்கோம். சரியா? இந்த மொத்த முடியாது.
அப்படின்னு சொல்லி அதிகாரத்துல பங்கு கேட்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பதிவு போட்டுருக்கீங்க. அது பதிவு ஒழுங்கா படிங்க, கரெக்டா படிங்க, சரியா? நேத்து போட்டிருந்த பதிவை படிக்கலன்னு நினைக்கிறேன். அமித்ஷா தமிழிசை அக்கா அவர்களை அவமானப்படுத்தியிருக்காரு. சோழிங்கநல்லூரில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். சென்னை சோழிங்கநல்லூர் 15வது மண்டலத்தில் நடைபெற்று வருகின்ற பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் தலைமையில் கலந்தாய்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் பணிகளை விரைவில் முடிக்க அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர்கள் ஏகாம்பரம், சங்கர், முருகேசன், சுந்தரம், கோவிந்தசாமி, அனைத்து துறை சார்ந்த மாநகராட்சி அரசு அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேனியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 5 அணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கோப்பைகளையும் ரொக்க பணத்தையும் வழங்கியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பொங்கல் திருநாளினையொட்டி திமுக சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் 32 அணிகள் பங்கேற்றனர். இந்நிலையில் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 5 அணிகளுக்கு மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் ஆகியோர் கோப்பைகளையும் ரொக்க பணத்தையும் வழங்கினர். மேலும் சிறந்த வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கி ஊக்கப்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய அமைப்பாளர் மலைசாமி, விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜா, இளைஞர் அணி அமைப்பாளர் பெருமாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலத்தில் உள்ள அரசு கல்லூரியில் நடைபெற்ற அரசின் மடிக்கணினி வழங்கும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள அரசு கல்லூரியில் அரசின் மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் கல்லூரியின் முதல்வர் முனியன் தலைமையில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். இதில் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து மக்கள் மத்தியில் பொய் பிரச்சாரத்தை பரப்பி நாடு தழுவிய போராட்டம் அறிவித்துள்ள இந்தியா கூட்டணி கட்சியினருக்கு புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து மக்கள் மத்தியில் பொய் பிரச்சாரத்தை பரப்பி நாடு தழுவிய போராட்டம் அறிவித்துள்ள இந்தியா கூட்டணி கட்சியினருக்கு புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கண்டனம் தெரிவித்தார். பொங்கல் பரிசு தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி விரைவில் அறிவிப்பார் என்று தெரிவித்துள்ள அவர், பாஜக கட்சி விதிமுறைகளுக்கு முரணாக செயல்படும் அமைச்சர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி தலைமை விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். வெறும் பெயர் மாற்றுவது மட்டுமல்ல, மோடி அரசாங்கம் செயல்கள் தான் முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றன, செயல்கள் தான் பேசுகின்றன. MNREGA திட்டம் 2005 தொடங்கப்பட்டது. ஆனால் கிராமப்புற இந்தியா இப்பொழுது பெருமளவு மாறிவிட்டது. கிராமப்புற வறுமை 2011-12 ஆண்டில் 25.7%இலிருந்து 2003-2004 ஆண்டில் 4.86% குறைந்துள்ளது. திமுக தர்மத்தை நம்புவதில்லை என்றும், ஆனால் இந்துஸ்தான் தர்மத்தை நம்புகிறது என்றும் கர்நாடக முன்னாள் துணை முதலமைச்சர் ஈஸ்வரப்பா தெரிவித்துள்ளார். கர்நாடகத்தில் பாஜகவை சேர்ந்த முன்னாள் துணை முதலமைச்சர் ஈஸ்வரப்பா திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வழிபாடு செய்துள்ளார். அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக திமுக அரசு நிலைப்பாடு பற்றி வினாவிற்கு பதிலளித்தார். திமுக தர்மத்தை நம்புவதில்லை என்றும், ஆனால் இந்துஸ்தான் தர்மத்தை நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போகலாம், ஆனால் தர்மம் மட்டும்தான் எப்போதும் வெல்லும் என்றும் தெரிவித்துள்ளார். ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் தங்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் மகள் விருதாம்பிகை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் மகள் விருதாம்பிகை செய்தியாளர்களை சந்தித்துள்ளார். அப்போது தங்களுக்கு ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் துரோகம் செய்துவிட்டார்கள் என்றும், ராமதாசிற்கு இரக்கம் வரை உண்மையாக ஜெயக்கூறி இருந்து வந்ததாக தெரிவித்துள்ளார். தற்போதுதான் கட்சி தொடங்கியுள்ளதால் யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் முடிவு செய்யவில்லை என கூறினார். வருகின்ற 9ஆம் தேதி நடக்கவிருக்கும் கட்சி அறிமுக விழாவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை நேரடி சந்திப்பு அழைப்பு விடுக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். இந்த சமுதாய நீதி இதை வச்சு தான் வன்னியர் சங்கமும் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் அதில் கடைசி வரலையும் எங்கள் அப்பா கடைசி வரலையும் உறுதுணையாக இருந்தார். டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சிக்காக அவ்வளோ பாடுபட்டார், எல்லாமே பண்ணார். ஆனால் அவரோட மகனுக்காக மகன் பாசத்தினால அந்த கொள்கையிலேருந்து வெளியே வந்துட்டார். ஆனால் எங்கள் அப்பா மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் கடைசி வரலையும் அந்த கட்சிக்காக உண்மையாக நின்னார், இந்த சமுதாயத்துக்காக உண்மையாக நின்னார்.
எந்த ஒரு சமுதாயத்துக்காக எந்த ஒரு மகனுக்காக இந்த சமுதாயத்தையே வந்து பின்தங்கிய நிலைக்கு கொண்டு போனாரோ அந்த ஒரு மகன் வந்து இவ்வளோ வந்து மோசமாக அவரை வந்து எதிர்க்கிறது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கக்குள்ள. போலி மருந்து விவகாரத்தில் புதுச்சேரியை ஆளும் ஆட்சியாளர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறி மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது போலி மருந்து விவகாரத்தில் புதுச்சேரியை ஆளும் ஆட்சியாளர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறி மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். போதைப்பொருள், மதுபானம் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாளைய சமுதாயத்தை சீரழித்து பின்தங்கிய புதுச்சேரியாக உள்ளது என்றும் ஊழல் மலிந்த ஆட்சியை கொடுத்து நமது புதுச்சேரி மக்களை அரசு வஞ்சிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். மத்திய அரசு திட்டங்களுக்கு வந்து புதுச்சேரியில் வந்து 30% புதுச்சேரி அரசும் 70% புதுச்சேரி அரசும் 30% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்பான்சர் ஸ்கீம் தான் நடந்துன்னு இருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 70% சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் 30% ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் நாங்கள் எல்லா திட்டத்தையும் செயல்படுத்தவும் சொல்லியிருந்தாங்க. கோவில்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவசர சிகிச்சை பகுதி, அதிநவீன சிகிச்சை பகுதி, மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் பகுதி, வெளிநோயாளிகள் பிரிவில் பாதம் பாதுகாப்பு மையம் உள்ளிட்டவைகளில் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளார். இதையடுத்து சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இந்த ஆய்வில் இணை இயக்குநர் பிரியதர்ஷினி, மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் செவிலியர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். தியாகி சாமி நாகப்பன் வெண்கல சிலைக்கு சாமி நாயக்க படையாச்சி என்ற முழு பெயரினை வைக்கவில்லை என்றால் பாமக ராமதாஸ் அணி சார்பில் அறவழி போராட்டம் நடத்தப் போவதாக எச்சரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் நகராட்சி நகர்ப்புற நலவாழ்வு மைய வளாகத்தில் தியாகி சாமி நாகப்பன் வெண்கல சிலை அமைப்பதற்கு அமைச்சர் மெய்யநாதன் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிலையில் சாமி நாகப்ப படையாச்சி என்ற முழு பெயரினை பதிவிடாமல் சாமி நாகப்பன் மட்டும் பதிவிட்டதை கண்டித்து பாமக இரு அணியினரும் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து முழு பெயரை வைக்கவில்லை என்றால் பாமக ராமதாஸ் அணி சார்பில் அறவழி போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தனர். இதற்கு முன்பு இருந்த அரசிலே எடப்பாடியார் அவர்களாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, சுதந்திர தின உரைகளிலே சாமி நாகப்ப படையாச்சி என்று தான் நினைவு கூர்ந்து உள்ளார்கள். அந்த அடிப்படையிலே சாமி நாகப்ப படையாச்சி என்பதை நீக்கக்கூடாது. சாமி நாகப்ப படையாச்சி அவர்களுடைய முதல் பலி அவரை போற்றுகின்ற விதமாக தொடர்ந்து தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அலுவலகத்துக்கு அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் பிறகு தற்பொழுது தனியார் ஊழியர்களுக்கு அரசு தரப்பில் எந்த உதவியும் செய்யவில்லை என்று மின் அமைப்பாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அடுத்த பொலிச்சலூரில் தமிழ்நாடு மின் அமைப்பாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் 25வது ஆண்டு வெள்ளி விழா நடைபெற்றது. இதில் சங்க ஆலோசகர் இணையா தலைமையில் அரசு கட்டுமான தொழிலாளர்கள் நல்வாரிய தலைவர் பொன்குமார், சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி ஆகியோர் பங்கேற்று மின் அமைப்பாளர்கள் நலம் குறித்து சிறப்பு உரையாற்றினர். அதன் பின்னர் மின் அமைப்பாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் தனியார் ஊழியர்களுக்கு அரசு தரப்பில் எந்த உதவியும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் தேர்தல் நேரங்களில் நிலுவையில் உள்ள அனைத்து வாக்குறுதிகளையும் சொல்வது வழக்கமாக கொண்டுள்ளனர் என்று விமர்சனம் செய்துள்ளார். என்பது காலியாகவே கடந்த 28 ஆண்டுகளாக காலியாகவே உள்ளது. அந்த வாரியத்திலே மொத்தம் 11 உறுப்பினர்கள், அதிலே 9 உறுப்பினர்கள் அரசு துறையை சார்ந்தவர்கள், 2 உறுப்பினர்கள் அரசு துறை சாராத ஏ கிரேடு கான்ட்ராக்டர் சார்பாக ஒரு உறுப்பினரும், பி கிரேடு கான்ட்ராக்டர் சங்கத்தின் சார்பாக ஒரு உறுப்பினரும் அவர்கள் அந்த வாரிய உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். ஆனால் மின் உரிமம் வழங்கும் வாரியம் கடந்த 28 ஆண்டுகளாக அதனை காலியாக வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் கல்வி கற்க பல்வேறு வழிமுறைகள் உள்ளதாகவும், குறிப்பாக நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் IPS வரை படிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் உள்ள தனியார் பள்ளியில் ஆண்டு விழா பள்ளி குழும தலைவர் பிரம்மச்சாரி கிறிஸ் சந்திரவர்மா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார்.
இதையடுத்து அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது தமிழ்நாட்டில் கல்வி கற்க பல்வேறு வழிமுறைகள் உள்ளதாகவும் குறிப்பாக நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் IPS வரை படிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து சிறுவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடாமல் இருக்க சமூக செயல்பாட்டாளர்களும் அரசும் கல்வித்துறையும் தான் கண்காணிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இப்படிப்பட்ட பெரிய பெரிய நிறுவனங்களில் போய் சேர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் 23 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. அதில் 17,000 இடங்கள் இருக்குது. புதுக்கோட்டையில் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை சார்ந்த சித்த மருத்துவம் குறித்த கண்காட்சி மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுக்கோட்டை பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தில் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை சார்பில் 9வது தேசிய சித்த மருத்துவ தினத்தினை முன்னிட்டு சித்த மருத்துவம் குறித்த கண்காட்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா, புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, மாநகராட்சி மேயர் திலகவதி, செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு சித்த மருத்துவ கண்காட்சிகளை தொடங்கி வைத்தனர். இதில் பல்வேறு வகையான சித்த மருத்துவம் குறித்து கண்காட்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டது. மேலும் இதில் வல்லாரை செடி, முருங்கை செடி, பொன்னாங்கண்ணி செடி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தது. மேலும் சித்த மருத்துவமனை வளாகத்தில் பொதுமக்களுக்கு சித்த மருத்துவ முகாமும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் குளிர்கால பிந்தைய வனவிலங்கு கணக்கெடுப்பு பணி தொடங்கியது. பொள்ளாச்சியில் தேசிய புலிகள் ஆணையம் அறிவுறுத்தலின்படி ஆனைமலை புலிகள் காப்பகம், பொள்ளாச்சி, மானாம்பள்ளி, வால்பாறை, உளாந்தி வனச்சரகங்களில் இன்று முதல் வருகின்ற 12ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு குளிர்காலத்திற்கு பிந்தைய வனவிலங்கு கணக்கெடுக்கும் பணி துவங்கியது. இதில் 32 சுற்றுகளாக 62 நேர்கோட்டு பாதையில் கணக்கெடுக்கும் பணியில் 186 களப்பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இன்று முதல் 3 நாட்கள் மாமிச உண்ணிகளான புலி, சிறுத்தை, கருஞ்சிறுத்தை, கால் தடங்கள், நகக்கீரல்கள், விலங்குகளின் எச்சங்கள் வைத்து கணக்கு எடுக்கும் பணியும், 3 நாட்கள் நேர்கோட்டு பாதையில் காட்டு யானை, மான், பறவை, தாவர இனங்கள் கணக்கெடுக்கும் பணி நடைபெறும் என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த கணக்கெடுப்பு பணியில் நவமலையை சேர்ந்த வனவர், வன காப்பாளர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரியில் இரவு நேரத்தில் முதலை ஒன்று நடமாடுவதாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாற்றில் கடையாளமூடு பேரூராட்சிக்கு உட்பட்ட செங்குழிக்கரை அருகில் கிணற்றின் மீது முதலை ஒன்று அமர்ந்துள்ளது. அதை பார்த்த மக்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். ஆனால் வனத்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் அப்பகுதி இளைஞர்களும் மற்றும் பொதுமக்கள் மீண்டும் முதலை தென்படுகிறதா என இரவு நேரத்தில் காத்திருந்து பார்த்தபோது முதலை தண்ணீர் தொட்டி மீது அமர்ந்திருந்ததையும் ஒளியை பார்த்தவுடன் தண்ணீருக்குள் தாவும் காட்சியையும் செல்போனில் படப்பிடித்து இணையதளங்களில் வெளியிட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து முதலை குறித்து அலட்சியம் காட்டி வரும் வனத்துறை இனிமேலாவது முதலையை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்களையும் உதவியாளர்களையும் காவல்துறையினர் கைது செய்தபோது பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையம் முன்பு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் திமுக அரசை கண்டித்தும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மாவட்ட தலைவர் சந்திரா தலைமையில் அங்கன்வாடி ஊழியர்களும் உதவியாளர்களும் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பி மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதனால் மத்திய பாகம் காவல் ஆய்வாளர் மோகன் ஐயர் தலைமையிலான காவலர்கள் மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர். அப்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிகழ்வில் செயலாளர் ஜெயராணி, பொருளாளர் ஹேமலதா, துணைத் தலைவர் பாப்பா, துணை செயலாளர் லதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உங்களுடைய பணிக்காலம் ரத்து பண்ணி அவங்களுக்கு நாங்கள் கேட்குறது அவங்களுக்காக ஒரு இன்க்ரிமெண்ட்டு, அப்படி இல்லைன்னா அவங்க பணிக்காலத்தை சேருங்கன்னு கேட்குறோம். இதுக்கும் நாங்கள் செயல்முறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். 4.5 வருஷமாக எந்த வித செயல்பாடும் இல்லாமல் அது கிடப்பில் போடப்பட்டதாக இருக்குது. அதனால தான் நாங்கள் இந்த போராட்டத்து காலத்தில் அத்தனை பேரும் எங்களுடைய பணியை, எங்களுடைய வாழ்வாதார இதையும் குறிக்கோளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இங்கே வந்து போராட்டத்துக்கு வந்து நின்றுருக்கோம். கேரள மாநிலம் வயநாடு அருகே ஆலய திருவிழாவில் யானைக்கு மதம் பிடித்ததுடன் பாகனை கீழே தள்ளியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வயநாடு மாவட்டம் புல்பள்ளி அருகே சீதாதேவி ஆலய திருவிழாவில் திருச்சூரை செய்து இவன் என்ற யானை கொண்டுவரப்பட்டிருந்தது.
ஊர்வலம் நிறைவடைந்து ஆலயத்திற்கு திரும்பும் வழியில் யானைக்கு திடீரென்று மதம் பிடித்தது. இதனால் தன் மீதிருந்த பாகன் உன்னியை கீழே தள்ளிவிட்டது. மற்றொரு பாகனான ராகுலையும் தாக்கியது. இதில் காயங்களுடன் இருவரும் உயிர் தப்பினர். காயமடைந்த பாகன்கள் இருவரையும் அப்பகுதியினர் மீட்டு மானந்தவாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மாணவி குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்ட கல்லூரி முதல்வரும் அவரது கணவரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் பழையப்பேட்டையில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் முதுகலை 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாகவும் ஆபாசமாகவும் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாணவி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து மாணவிக்கு ஆதரவாக இந்திய வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனால் மாணவியின் புகார் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். பின்னர் விசாரணையில் கல்லூரி முதல்வரும் அவரது கணவருமே மாணவி குறித்து அவதூறு மற்றும் ஆபாச கருத்துக்களை சமூக வலைதள பக்கத்தில் பரப்பியது தெரியவந்துள்ளது. இதையடுத்து இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்பூர் அருகே லாரிக்கு வழிவிடுவதற்காக ஒதுங்கிய போது ஆட்டோ பள்ளத்தில் கவிழ்ந்து 10 பெண் தொழிலாளர்கள் மற்றும் ஆட்டோ டிரைவர் உட்பட 12 பேர் படுகாயமடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் சின்னப்பள்ளி குப்பத்தை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் சின்னத்தம்பி. இவர் அப்பகுதியில் காலனி தொழிற்சாலையில் வேலை செய்யும் 10 பெண் தொழிலாளர்கள் உட்பட 11 பேரை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு ஆம்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது உப்பரப்பள்ளி பகுதியில் பின்னால் அரிசிலோடு ஏற்றி வந்த லாரிக்கு வழி விடுவதற்காக ஒதுங்கிய போது ஆட்டோ சாலையோரம் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஆட்டோவில் பயணம் செய்த ஈச்சம்பட்டு பகுதியை சேர்ந்த பூங்குடி, நதியா, இந்துமதி உள்ளிட்ட 10 பெண் தொழிலாளர்கள் மற்றும் ஆட்டோ டிரைவர் உட்பட 12 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து உமராபாத் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஆட்டோவில் பதிவு எண் எதுவும் இல்லாமல் அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றி செல்வதாலேயே இதுபோன்ற விபத்துக்கள் காரணம் என்று வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மதுரை திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவின் சந்தனக்கூடு திருவிழா உருஸ் விழா சிறப்பாக நடைபெற்றது. திருப்பரங்குன்றத்தில் உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்காவின் சந்தனக்கூடு திருவிழா டிசம்பர் 21ஆம் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் இன்று அதிகாலை நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு மேலதாளம் முழங்க பவனி வந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புனித சந்தன மலைமேல் உள்ள தர்காவிற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. மலைமேல் நடைபெறும் உருஸ் விழாவில் பங்கேற்க 50 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. மலைப்பகுதியில் ஆடு கோழிகளை பலியிடவும் அசைவ உணவுகள் சமைக்கவும் அல்லது அங்கு கொண்டு செல்லவும் உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு நெருங்குவதையொட்டி பக்தர்களின் கூட்டம் அதிகரித்துள்ளதால் 10 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து வழிபாடு செய்து வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை நிறைவடைந்து மகர விளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் நாள் நடை திறக்கப்பட்டது. நாள்தோறும் 80,000 பக்தர்கள் வரை தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஜனவரி 14ஆம் நாள் மகர விளக்கு பூஜை என்பதால் இப்போதிலிருந்தே சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. பம்பையிலிருந்து சன்னிதானம் வரை 10 மணி நேரம் வரை காத்திருந்து தரிசனம் செய்யும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட போது கட்டுக்கடங்காத கூட்டம் வந்ததை போன்று இப்போதும் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்துள்ளது. இதனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல நடிகர் எஸ்.ஜே. சூர்யா நடித்து இயக்கும் கில்லர் திரைப்படத்தின் படப்பிடிப்பில் சண்டை காட்சியின் போது தவறி விழுந்ததில் நடிகர் எஸ்.ஜே. சூர்யா படுகாயமடைந்துள்ளார். பிரபல நடிகர் எஸ்.ஜே. சூர்யா நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட அவரது கனவு படமான கில்லர் படத்தை இயக்கி நடித்து வருகிறார். சென்னை பாலவாக்கத்தில் கில்லர் திரைப்படத்தின் 3ஆம் கட்ட படப்பிடிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் கயிறு உதவியுடன் நடிகர் எஸ்.ஜே. சூர்யா சண்டை காட்சியில் நடித்து வந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக இரும்பு கம்பியில் மோதி விபத்துக்குள்ளானார். இதில் கம்பி மீது விழுந்ததில் 2 கால்களிலும் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட அவருக்கு 2 தையல்கள் போடப்பட்டது. மேலும் சிகிச்சைக்கு பிறகு 15 நாட்களுக்கு ஓய்வு எடுக்கும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இப்படத்தின் படப்பிடிப்பு விபத்தின் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனால் நடிகர் எஸ்.ஜே. சூர்யாவின் ரசிகர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது உலக செய்திகள்.
ஈரான் மக்கள் மீது அரசு தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடத்தினால் அவர்களை மீட்க அமெரிக்கா களமிறங்கும் என ட்ரம்ப் கூறியுள்ளார். மேற்காசிய நாடான ஈரானில் கடும் பொருளாதார நெருக்கடி நிலவி வருகிறது. அங்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான ஈரான் கரன்சியான ரியாலின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் சரிந்துள்ளது. பணவீக்கத்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதையடுத்து ஈரானில் அரசுக்கு எதிராக வியாபாரிகள், பொதுமக்கள், மாணவர்கள் போராட்டங்களில் குதித்துள்ளனர். கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி தொடங்கிய போராட்டம் 22 மாகாணங்களில் 100க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு பரவி உள்ளது. ஆங்காங்கே அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வலுத்துள்ளன. பல இடங்களில் போராட்டக்காரர்களும் பாதுகாப்பு படையினருக்கும் மோதல் ஏற்பட்டு வருகிறது. போராட்டத்தினை தடுக்க முடியாமல் பாதுகாப்பு படையினர் திணறி வருகின்றனர். ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வலுத்து வரும் இந்நிலையில் அது தொடர்பான வன்முறைகளில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 36ஆக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தும் மக்கள் மீது அரசு தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடத்தினால் அவர்களை மீட்க அமெரிக்கா களமிறங்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். ட்ரம்பின் இந்த பேச்சுக்கு ஈரானின் முக்கிய தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். பிரிஸ்பேன் ஓபன் டென்னிஸ் தொடர் போட்டியின் 2வது சுற்றில் கிறிஸ்டினாவினை வீழ்த்தி பெலாரஸின் சபலன்கா அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடர் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்றில் நட்சத்திர வீராங்கனையான பெலாரஸின் அரீனா சபலன்கா ஸ்பெயினின் கிறிஸ்டினா புக்ஷாவுடன் மோதினார். அவருக்கு நட்சத்திர வீராங்கனைகள் சபலன்கா அதிரடியாக விளையாடி 2-0 என்ற நேர் செட் கணக்கில் கிறிஸ்டினாவினை வீழ்த்தினார். இதையடுத்து அடுத்த சுற்றில் ரோமானியாவின் சோரானா சிர்ஸ்டியாவுடன் மோத உள்ளார். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,02,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 40 ரூபாய் அதிகரித்து 12,870 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 1,320 ரூபாய் அதிகரித்து 1,02,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,12,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 283 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,83,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 41 புள்ளிகள் குறைந்து 85,022 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 14 புள்ளிகள் குறைந்து 26,164 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிமுக பாஜக இடம்பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது பாமக. அன்புமணி சந்தித்து பேசிய பின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. ஆட்சியில் பங்கு, கூடுதல் தொகுதிகள் ஆகியன காங்கிரஸ் தொண்டர்களின் கோரிக்கை என பிரவீன் சக்கரவர்த்தி பேட்டி. தாவேக தலைவர் விஜய் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவாகி உள்ளதாகவும் கருத்து. திமுக அரசால் வயல்களுக்கு தண்ணீர் வழங்க முடியவில்லை என்று மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் பேச்சு. தமிழ்நாட்டில் சாராயம் ஆறாக பாய்வதாகவும் குற்றச்சாட்டு. கிரீன்லாந்தை கைப்பற்றுவது பற்றி ட்ரம்ப் விவாதித்து வருவதாக அமெரிக்க அதிபர் மாளிகை அறிவிப்பு. ராணுவ நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு வழிகள் பரிசீலிக்கப்படுவதாக தகவல். தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் ஜனவரி 9, 10, 11 ஆகிய நாட்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.